Tamil Bibles. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 10. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி ஷேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதித்தறிகிறதற்காக வரா. அப்ப இந்த முதல் வசனம் கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி. கீர்த்தினா ஃபேமஸ், ஃபேம், புகழ். கரெக்ட், புகழ். கீர்த்தி முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். 4ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா அவனுடைய கீர்த்தி எல்லா இடத்துக்கும் பரவினது அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம். ஏன்னா அது ஒரு சம்மரியாக காணப்பட்டுச்சு இல்லையா. கடைசி வசனம் பாருங்க, 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம். சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடமிருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம். இப்போ 29வது வசனத்திலிருந்து கர்த்தர் எப்படி அவனை பிளஸ் பண்ணியிருந்தாங்க, எப்படி ஞானம் கொடுத்துருந்தாங்க. 31வது வசனத்தில் சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாய் இருந்தது அப்படி சொல்லி 31ஆம் வசனத்தில் பார்க்குறோம் நம்ம. இப்போ இது ஏற்கனவே அது சம்மரியாக சொல்லப்பட்டதான காரியங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 10வது அதிகாரத்தில் வரும்போது அதில் எப்படி அவர் வந்தவர்களில் எல்லாரையும் லிஸ்ட் பண்ணாமல் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்கிறாங்க. அது கர்த்தருடைய, எனக்கு இதில் என்ன புரியல அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி அப்படின்றது எப்படி நம்ம எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், விடுகதைகளால் அவனை சோதிக்கத்தக்கதாக அப்படின்ற வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா ரிடில்ஸ் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். ஆனால் ரிடில்ஸ் கிடையாது. அது என்னென்னா ஹார்ட் கொஸ்டின்ஸ். என்ன அப்படின்னு சொன்னால், ஞானிகள் இடத்துல எல்லாவற்றுக்கும் பதில் கிடைக்கும் இல்லையா. அதுதான் அந்த காலத்தில் ஞானிகள்னு சொல்கிறதுனுடைய காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களிடத்துல எல்லாவற்றுக்குமான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றது தான். இப்போ அதே போல் இது பார்த்தீங்கன்னா அவனை குறித்து கேள்விப்பட்டு விடுகதைகளினால் அப்படின்னு சொல்கிறதை பார்க்கலாம். சில நிறைய டிரான்ஸ்லேஷனில் நான் பார்த்தேன், அது எப்படி போட்டிருக்குன்னா வித் ஹார்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அதே மாதிரி தான் கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி அப்படின்றத எப்படி பார்க்கிறது. கர்த்தருடைய நாமத்தினால் சாலமோனுக்கு புகழ் கிடைத்தது அந்த மாதிரியா. அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த 2 டிரான்ஸ்லேஷன் மாத்திரமாதிரி பார்க்கலாமே. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம், ஆமாம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். When the queen of Sheba heard about the fame of Solomon and his relationship to the Lord, அடிபட்டிருக்கு. இப்போ கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி அப்படின்றத NIV-ல கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த அப்படின்றத ரிலேஷன்ஷிப் டு த லார்ட் அப்படி போட்டிருக்காங்க. KJV-ல ஃபேம் ஆஃப் சாலமோன் கன்சர்னிங் த நேம் ஆஃப் த லார்ட். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம தமிழ் பைபிள் பார்த்தீங்கன்னா கேஜேவின்றதான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்கு இதுவாக இருக்கும் சரியா. NIV அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் வந்ததான டிரான்ஸ்லேஷன். அப்போ இது என்னதான் மீனிங்கை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் என்ன பண்ணிக்கணும், பார்க்கணும். நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் அவனுக்கு உண்டாயிருந்ததான புகழ் கீர்த்தி அப்படிதான் பார்க்குறேன். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி அப்படின்னா தேவனை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்ததான அறிவு அப்படின்னு எடுக்கலாம்ல. கன்சர்னிங் த நேம் ஆஃப் த லார்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அப்போ நம்ம 4ஆம் அதிகாரத்தை போய் வாசிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு அவ்வளவு மனோவிருத்தியை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தரினாலே அந்த இது பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்தது. அந்த கீர்த்தி புகழ் கர்த்தருடைய நாமத்தினால் வந்தது, அதாவது அவனுடைய தேவனினாலே வந்ததான கீர்த்தி அப்படி நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. நான் செக் பண்ணேன், ஏன்னா இந்த வசனம் எனக்கு சரியாக புரியல. அல்லது இதில் கொடுக்குறதான அந்த டைரக்ட் லிட்ரல் மீனிங் அது கொடுக்குதான்னு பார்க்கறது தான். ஏன்னா கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி அப்படின்றது. சைனிகாவ் ஷேபாவின் ராஜஸ்திரி கேள்வியான போது அவள் என்ன பண்ணுறா, அவனை சோதிக்கிறதற்காக வந்தார். ஷேபாவுடைய ராஜஸ்திரி அப்படின்னு சொல்லும்போது அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது அடுத்த ஒரு டிஸ்பியூட். என்னன்னா, நம்ம இது ஸ்டோரி கிடையாது. ஏன்னா நீங்கள் எடுத்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இது ஸ்டோரி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் குரான்லேயும் இந்த காரியங்கள் காணப்படுது, எத்தியோப்பியன் லிட்ரேச்சர்ஸ்லையும் இது காணப்படுது. கர்த்தர் இவளை குறித்து பேசினாங்க இதில் இல்லையா. அப்போ நிச்சயமாக
ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட்ல காணப்பட்டிருக்கு. அப்போ அப்படியானால் ஒருத்தி வந்து வாழ்ந்திருக்கிறாள், அவள் சாலமோனை சந்தித்திருக்கிறாள் அப்படின்றதுல ஒரு சந்தேகமே கிடையாது. மத்தையிலே இருக்கு, லூக்காலையும் இருக்கு. லூக்கா 11ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். 31வது வசனம். நிறைய காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டு தான் யாரு, எவ்வளவு இந்த ஜனங்கள் வந்து பெரியவர்களாக கனம் புரிந்தினவர்களாக அவர்கள் நினைக்கிறதான அவர்களுடைய முற்பிதாக்கள் அல்லது பெரிய ஊழியக்காரர்களை பார்க்கலும் தான் வந்து எவ்வளவு பெரியவர் அப்படின்றத சொல்லுகிறதற்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வரும்போது இதையும் ஆண்டவர் சொல்வார் 31வது வசனத்துல. தென் தேசத்து ராஜஸ்திரி. அப்போ இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஷேபா தேசம் இஸ்ரேவேலுக்கு சவுத் சைடில் இருக்குது, இப்படி கீழே இருக்குது. இப்போ இஸ்ரேல் தேசத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து எகிப்து, இப்படி 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 வரும் எகிப்து. இந்த பக்கம்லாம் யோர்தான் தேசம், சிரியா தேசம், அப்படியே போனால் பாபிலோன் தேசம், அதுக்கு இந்த பக்கம் போனால் ஈரான் தேசம் அப்படி வரும். கீழேன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் சவுதி அரேபியா, அதற்கு கீழே ஏமன், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒமன் இருக்கும். இந்த ரெட்சியை தாண்டி இந்த பக்கம் வந்து யமனுக்கு பக்கத்தில் எத்தியோப்பியா தேசம் இருக்கும். அதற்கு கீழே சொமாலியா தேசம் காணப்படும். அதாவது ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் வந்துடும் அது கீழே. எல்லாமே சவுத்து தான், எல்லாமே சவுத்தில் வருது. அப்போ ஒன்று சவுத்துலேருந்து அவள் வந்திருக்கா, சவுத்தில் காணப்படுகிற ஒரு தேசம். தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தாள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பூமியின் எல்லைகள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பூமியின் எல்லை அப்படின்னு சொன்னால் தரைமார்க்கமாக பார்க்கும்போது அது ஒரு எண்டாக இருக்கணும். அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யமன் தேசம் வந்து இந்த பக்கம் சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எண்டாக இருக்கு. எத்தியோப்பியா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, ஆனால் எத்தியோப்பியன் லிட்ரேச்சரில் வந்து இவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சரியா? மற்ற இடங்கள்ல அதிகமாக பார்க்க முடியல. நிறைய ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் குயின் ஆஃப் ஷேபான்னு நீங்கள் போட்டிங்கனாலே எக்கச்சக்கமான ஸ்டோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அவ்வளோ ஃபேமஸான ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும். சொமாலியா வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அதுவும் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக காணப்படுது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யமனா இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு வந்து இதில் வந்து காணப்படுது. ஓகே, அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. சவுத் சைடு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூமியின் எல்லைகளிலிருந்து அவள் வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு. இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், அதனால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடே நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து சொல்றாங்க. ஆனபடினாலே இது வரலாற்றிலே நிச்சயமாக காணப்பட்டதான ஒரு சம்பவம் அப்படின்றதற்கு ஆதாரம் பைபிள்ல இன்னொரு இடத்துலையும் காணப்படுது இல்லையா? சிலது வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல மட்டும்தான் இருக்கும், சிலது வந்து அந்த ஆதாரம் இதுலேயே நீங்கள் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியில் வேற புக்ஸில் போய் பார்க்குறத பார்க்கலாம், வேற இடத்துல வேற இன்ஃபர்மேஷன் வேணால் கிடைக்கலாம் அவங்களுக்கு. அப்போ இவன் வந்து என்ன பண்ணுறா, இவனை குறித்து கேள்விப்பட்டு இவனுடைய கீர்த்தி வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருந்தபடினால அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வரா. வரும்போது மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தான். பெரிய பரிவாரம் அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு படை அப்படின்னு சொல்கிறதோட என்ன சொல்கிறது, பெரிய கேரவான்ஸோட என்ன பண்ணுறா அவள் வரா. ஏன்னு சொன்னால் அவ்வளவு கிஃப்ட்ஸ் வந்து சாலமோனுக்கு கொண்டு வரா. வந்து தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்போது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். எல்லாவற்றுக்கும் பதிலை வந்து பார்த்தீங்கன்னா ஞானமாக கொடுக்குறான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. என்னன்னா கேட்டா நமக்கு தெரியாது ஆக்சுவலா. ஆனா எதை குறித்தும் என்ன பண்ணியிருப்பா, இப்ப நம்ம உட்காந்து பேசும்போதே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேச முடியும்ல. அதாவது இது உங்களுக்கு தெரியுமா, அதை உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு நம்ம படித்த காரியங்கள் எல்லாம் வச்சு கேட்க முடியும். நியூஸ் பேப்பர்ல கேட்டது, நியூஸ்ல கேட்டது, இல்லை ஏதாவது புத்தகத்துல படிச்சிருப்போம், அதையெல்லாம் கூட வந்து நம்ம வைத்து இந்த மாதிரி தேசம் இருக்கு, இந்த தேசத்துல எப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இதை குறித்து தெரியுமா, ஒரு பொருளை குறித்து கேட்கலாம் இல்லையா? அப்ப அறிவாளிகள் கூடும்போது அப்படிதான் பேசுவாங்க. இப்போ யோபு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி சேட் பண்ணும்போது என்ன சேட் பண்ணுவாங்க, ஒரு கதையெல்லாம் பேச மாட்டாங்க. அதாவது அவர்கள்லாம் ஞானிகள் அல்லவா. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் நிறைய இடங்களுக்கு பிரயாணம் பண்ணியிருப்பாங்க, நிறைய காரியங்களை கேள்விப்பட்டிருப்பாங்க, நிறைய காரியங்களை குறித்ததான அந்த தெளிவு அவங்களுக்கு காணப்படும். ஒருத்தருக்கு தெரியாது, இன்னொருத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ இதை தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஞானிகள் கூடும்போது பேசுவாங்க. இது ரொம்ப நார்மலான ஒரு காரியம். அப்போ இவ வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு இந்த இதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னால் இவளும் நிச்சயமாக என்ன பண்ணியிருக்கணும், இவளும் ஒரு ஞானியாக காணப்பட்டு இருக்க வேண்டும். ஆனபடினாலே அவளுக்கு வந்து இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவனுடைய காரியங்களை கேள்விப்படும் போது வந்து வாஞ்சித்து வருகிறாள்.
ஷேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும், இதுலெல்லாம் குரான்லலாம் வேற மாதிரி இருக்கு. குரான்ல எப்படி அப்படின்னு சொன்னா, சாலமோன் வந்து ஒன்றான மெய் தெய்வத்தை வணங்குகிறவன், இவள் வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகங்களை வழங்குகிறவள். ஆனபடினாலே சாலமோன் வந்து இவளுக்கு சம்மன் அனுப்புறான். என்ன அப்படின்னு சொன்னா, மெய்யான தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியாது. அதுல காணப்படுகிறதான காரியம். அவளுக்கு 2 ஆப்ஷன் தான் காண்பது. ஒன்று யுத்தம், இல்லை என்று சொன்னால் என்ன பண்ணணும், வரணும், வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் வந்து மீட் பண்ண வேண்டியதான காரியம்லாம் கிடையாது. சாலமோன் இப்படியெல்லாம் வந்து மற்றவங்கள்ட்ட பேசியிருப்பாங்களா என்னன்னா நமக்கு தெரியல. ஆனால் அந்த புக்கில் காணப்படுது. எத்தியோப்பியன் லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் எப்படி காணப்படுது, சாலமோனுடைய வாரிசு வந்து எத்தியோப்பிய கிங்ஸா தொடர்ந்து காணப்பட்டார்கள். சாலமோனுக்கும் இவளுக்கும் பிறந்ததான வாரிசுகள் தான் அங்கே ராஜாக்களாய் காணப்பட்டாங்கன்னு எத்தியோப்பியாவை குறித்து சொல்லுது. எத்தியோப்பியா வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து எண்டு கிடையாது. சவுத் ஆப்பிரிக்காவில் எண்டு கிடையாது. ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டுனா சொமாலியா தான். அப்போ அதை நம்ம ரூல் அவுட் கூட பண்ணலாம். ஆனால் வெளியில் பார்க்குற லிட்ரேச்சரில் அங்கே மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவளை குறித்தான காரியங்கள் காணப்படுது. மற்ற இடத்துல வந்து இல்லை. ஒன்றுமே மறைபொருளாக இருக்க வேலை எல்லாத்தையும் என்ன பண்ணுறான் சாலமோன் வந்து ஆன்சர் பண்ணுறான், விடுவிக்கிறான். 4வது வசனம், ஷேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு, பிரம்மைனா உங்களுக்கு தெரியும்ல, ஷாக் ஆயிடும், திகைத்து காணப்படுறா. யாரு? ஒரு ராஜஸ்திரீ. ராஜஸ்திரீனா என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா, ராஜாவுடைய ஸ்திரீ, அதாவது ராஜாவுடைய மனைவி அல்லது அந்த ராஜ்யத்தை ஆளுகிறதான ஒரு ஸ்திரீ, ராஜாவுடைய ஸ்தானத்துல இருந்து ஆளுகிறவள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ராஜஸ்திரீ அப்படின்னு சொன்னா குயின் இப்படி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். சேபா தேசத்தினுடைய குயின், அவர் ஹெட் குயின். இதை வந்து பாத்தீங்கன்னா கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறா. ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு சாலமோனுடைய ராஜ்யம் வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையை கண்டெல்லாம் பிரமிக்கணுமா? எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓல்டு பேலஸ்ங்க ஏதாவது நீங்க பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டிருக்கீங்க? நம்ம ஊர்ல நிறைய அழிச்சிட்டாங்கல்ல. யூரோப்லலாம் நிறைய வந்து ப்ரெசர்வ்டா இருக்கும். நிறைய பேலஸ்ங்க வந்து ப்ரெசர்வ்டா இருக்கும். மைசூர் பேலஸ் எத்தனை பேர் போயிருக்கீங்க? ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா பார்த்து? எத்தனை வருஷம் இருக்கும்? அட்லீஸ்ட் ஒரு 1500 இயர்ஸ் அந்த மாதிரி ஆனதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இல்லை, ஸோ பயங்கர ஆச்சரியமா இருக்கும். அதில் மேலே இருக்க இந்த சித்திரங்கள், அதில் எப்படி அந்த இடத்துல இப்படி வரைஞ்சிருப்பாங்க அப்படின்றலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பேலஸை நீங்கள் விசிட் பண்ணிங்கனாலே அது வந்து உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். எப்படி அந்த காலத்தில் அப்படிப்பட்டதான ஒரு கட்டட கலை காணப்பட்டது. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணதுனால அந்த பேலஸ் இடிக்காமல் விட்டுட்டாங்க. பட் ஹைதர் அலி அதெல்லாம் வந்து இடிச்சிட்டாங்க. சரியா? அது வந்து ப்ரெசர்வாக இருக்கும். அதான் மைசூர் பேலஸ். போனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பக்கம் விசிட் பண்ணுங்கள். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பிரமிக்கிறா ஒரு ராஜஸ்திரி அப்படின்னு சொன்னால். அவளுடைய ஊரில் நிறைய பேலஸ்ங்கெலாம் இருக்கும்ல. அப்போ அப்படிப்பட்டவ இதை பார்த்து ஆச்சரியப்படுறா அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்டதான ஒரு ஆர்கிடெக்சர். நமக்கு வந்து பைபிளில் கட்டினதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக சில வசனங்களில் அதெல்லாம் முடிந்திருக்கும். ஆனால் வந்து இன்னொரு ராஜஸ்திரி வந்து அதை பார்த்து அவள் பிரமிக்கிறா அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இருந்திருக்குது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போஜன பதார்த்தங்கள், அவள் சாப்பிடாத சாப்பாடு இருந்திருக்காது. பட் ஆனால் அங்கே வந்து அந்த சர்வ் பண்ணுறதான முறைகள், அந்த ஃபுட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர்லி மேனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. 6வது வசனம், ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களினால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. ஏன்னா வந்து வர்ற நியூஸ் எல்லாம் ஃபுல்லாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. ஏன் அப்படி சொன்னால் அந்த நியூஸ் அங்கங்கே பாஸ் ஆகி அப்படி வந்திருக்கும். அப்படிப்பட்டதான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டவர்கள் எப்படி சொல்லுவாங்க, அதை சிலதெல்லாம் சில இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து வாய் மொழினால சொல்லவே முடியாது ஆக்சுவலாக. அப்போ அவங்க சொல்ல ட்ரை பண்ணும்போது அது பயங்கரமாக இவன் வந்து பயங்கர கதை அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்போ அவ சொல்கிறா, நான் கேட்டதுன்னா காரியமெல்லாம் வந்து மெய். 7வது வசனம், நான் வந்து அதை கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நம்பவில்லை, இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாய் இருக்கிறது அப்படி சொல்றான். அப்ப அங்க வந்து வந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டு
இப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு தான் வரா, எப்படியும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரான்னு பைபிளில் போட்டிருக்கு. மற்ற லிட்ரேச்சரில் வேற மாதிரி போட்டிருக்கு. நம்ம வந்து இதை தான் என்ன பண்ணணும், நம்ப வேண்டும். அவருடைய கீர்த்தியை கேள்விப்பட்டு அவள் என்ன பண்றா, வருகிறார். அப்படிப்பட்ட தெய்வமா இதெல்லாம் ஒருத்தனுக்கு கொடுத்து பிளஸ் பண்ணியிருக்காரு. அவனால வந்து விடுவிக்க முடியாததான வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டு தான், அதான் கீர்த்தி. ஆக்சுவலாக கேள்விப்பட்டு தான் வரா. வந்து பார்த்துட்டு எனக்கு பாதி இன்ஃபர்மேஷன் கூட எனக்கு இதில் கிடைக்கல. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உம்முடைய கீர்த்தியும் ஞானமும் செல்வமும் அதிகமாக இருக்குது. 8, உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சிநேகிக்கிறபடியினால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றார். இஸ்ரவேலின் தேவனை புகழ்றா. என்னென்ன கொண்டு வந்து கொடுத்துருக்கா. ஆனால் இவர் ரட்சிக்கப்பட்டால என்ன நமக்கு தெரியாது ஆக்சுவலா. ஏன்னா அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டத மாதிரி இவ பேசல, ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா நீங்க வந்து கர்த்தரை சுட்டி காண்பிக்கிறதான அந்த இதுல அந்த யோனாவை பார்க்கலும் பெரியவர் நினிவேவை குறித்து பேசுறாரு. சோதோம் குமாராவை குறித்தெல்லாம் ஆண்டவர் பேசுவார் இல்லையா. அப்ப அதில் காணப்பட்டவர்கள்லாம் ரட்சிக்கப்படலை. சில அழிக்கப்பட்டதான நகரங்கள் அவைகள் வந்து பார்த்தீங்கன்னா எழும்பி சாட்சியாக நிற்கும் அப்படின்ற காரியத்தை சொல்லும்போது அவைகள்லாம் ரட்சிக்கப்படாது. அப்ப இவள் வந்து இந்த இஸ்ரவேலின் தேவனை ஏற்றுக்கொண்டாளா ஏற்றுக்கொள்ளலையா அப்படின்னு நமக்கு தெரியல. பிரமிப்பு, ஆனால் ஆச்சரியம். தன்னுடைய தெய்வங்களை பார்க்கிலும் தன்னுடைய பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் இங்கே சாலமோனுடைய பிரஸ்தாபமும் சாலமோனுடைய தெய்வமும் பெரியவர்களாக வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு தோன்றுகிறபடினால அந்த தெய்வத்தையும் என்ன பண்றா, புகழ்ந்து பேசுறா. 10வது வசனம், அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள். ஷேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்த வர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை. அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸ். ஓப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்களும் ஓப்பீரிலிருந்து மிகுந்த வாசனை மரங்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்தது. இது ரெகுலரா வந்து சாலமோனுக்கு வருகிறதான காரியம். நம்ம போன அதிகாரத்துல பார்த்தோம், அவர் வந்து ஷிப் பில்டராலாம் காணப்பட்டார். ஷிப் பில்டிங் இதெல்லாம் வச்சிருந்தார், அவர் பிஸ்னஸ்லாம் இருந்துச்சுல்ல. அப்போ அப்படியெல்லாம் ட்ரேடிங் வந்து பண்ணுகிறதான ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாகவும் இந்த ராஜா வந்து காணப்பட்டார். ஓப்பீர் அப்படின்றது ஆக்சுவலா எந்த இடத்துல எந்த இடம்ன்றதெல்லாம் தெரியல. ஏன் அப்படின்னு சொன்னா அங்க வந்து கோல்டு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். ஓப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்களும் ஓப்பீரிலிருந்து மிகுந்த வாசனை மரங்களையும். வாசனை மரங்கள்னா என்ன, எது எது வாசனை மரங்கள்? நமக்கு தெரிஞ்சு மெயினா சந்தனம் இல்ல. சந்தனம் விளைவிக்கிறதான தேசங்கள் வந்து என்னென்ன நமக்கு தெரியல. வேற தேசத்துல எனக்கு தெரிஞ்சு சந்தனம் இருக்கிற மாதிரி தெரியல. மோஸ்ட்லி வந்து இந்தியா தான். அப்போ ஓப்பீர் அப்படின்றது எதை குறிக்கிறது? எங்கிருந்து வந்து இந்த கப்பல்கள் போய் கொண்டு வர்றது? ஏன்னா கப்பல்ல வந்து ஆக்சுவலா வந்து இந்தியாவுக்கு வர முடியும். ரெட் சி வழியா அப்படி கிராஸ் பண்ணி யமன் பக்கத்துல இருக்கிற அந்த கேனல் வழியா என்ன பண்ண முடியும், நேரா இந்த பக்கம் வந்துட முடியும். அப்படியே கீழே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரேபியன் சீன் சொல்கிறோம் இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் இந்த பக்கம் சவுதி அரேபியா கிராஸ் பண்ணிட்டு கீழே வந்துன்னா இந்த பக்கம் இந்தியா இருக்கும் அப்படியே. ஸோ இப்போ கப்பல் இந்தியாவிலேருந்து வந்திருக்குமா நமக்கு வந்து தெரியல. ஏன் அப்படின்னு சொன்னால் சந்தன வாசனை மரங்கள் என்பது இந்தியாவில் காணப்படுது. மிகுந்த பொன் வந்து இந்தியாவில் வந்து காணப்பட்டுச்சு. நிறைய கொள்ளையடிச்சிட்டு போனாங்கல்ல ஒரு பீரியட்ல. அப்படியும் வந்து நிறைய பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் நிறைய கோல்டு இருக்கிற ஒரு இடம் இந்தியா. இந்தியா மட்டும் கிடையாது, ஆக்சுவலாக சவுதி அரேபியாவில் கூட மைன்ஸ் எல்லாம் இருக்குது, கோல்டு மைன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது எந்த இடம்னு நமக்கு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் சவுதி அரேபியாவில் வாசன மரங்கள் கிடையாது, ரத்தினங்கள் கிடையாது. அப்போ இது இந்தியாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் ஆப்பிரிக்காவில் காணப்படுகிறதான ஏதாவது தேசங்களாய் இருக்கலாம். எப்படி இருக்கலாம் தெரியல எனக்கு. ஏன்னா கோல்டு மைன், ரத்தனம், வாசனை மரங்கள் இவைகள் மூன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலில் கொண்டு வரோம். அந்த 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 கண்ட்ரிக்கு பேர் வந்து ஓப்பீர், இல்லைன்னா அந்த பிரதேசத்துக்கு பேர் ஓப்பீர். ஆனால் எனக்கு நான் தேடி பார்த்தேன், எனக்கு வந்து கிடைக்கல, தெரியல ஓப்பீர் அப்படின்றது. அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கும் ராஜ அரண்மனைக்கும் ஊன்று கால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்புருக்களையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்ட வாசனை மரங்கள் பிற்பாடு வந்ததுமில்லை, இந்நாள் வரைக்கும் காணப்படவும் இல்லை. அர்த்தம் என்னன்னா அந்த மாதிரியான அளவுல வரவில்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணவும் இல்லை. குறைந்துருச்சா அல்லது அதுக்கப்புறம் அது கிடைக்கவே இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவிலேருந்து சந்தன மரங்கள் வந்து எக்ஸ்போர்ட் வந்து நோ சான்ஸ்.
அதை கட் பண்ணவே கூடாது அப்படின்றதான ஒரு ரூல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்துச்சு. அப்படியே வந்து ஏதாவது காரியங்களினால தடை செய்யப்பட்டதா என்ன நமக்கு தெரியாது. ஏன்னா எப்போ வந்து எக்ஸ்போர்ட் இருக்கும் அப்படின்னா எக்ஸஸாக இருக்கும்போது தான் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். 13 ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டதும் எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடே தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். சாலமோன் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட என்ன பண்ணியிருக்கான், நிறைய அவளுக்கு வெகுமதிகளை கொடுத்தான். அது இல்லாமல் அவள் வந்து கேட்டிருக்கா நிறையா, அதெல்லாம் கொடுத்தான் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை வைத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, விவாகம் பண்ணினார்கள் அப்படின்றதான ஒரு பாயிண்ட் சொல்லப்படுகிறதும் உண்டு. மேபி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா சாலமோனுடைய கேரக்டர் வந்து அப்படி இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவ வந்து ஆப்பிரிக்கன் குயின் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறதான ஒரு இதில் உன்னத பாட்டில் ஒரு ஒரு வார்த்தை, உன்னத பாட்டு லவ் சாங் தானே. உன்னத பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரத்திலேயே 5வது வசனம், எருசலேமின் குமாரத்திகளே கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் சாலமோனுக்கு காணப்படுகிறதான அந்த லவர், அஃப்கோர்ஸ் இது ஸ்பிரிச்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறிந்திருக்கிறோம். இது என்னன்னா கிரைஸ்டையும் சர்ச்சையும் குறிக்கிறதான காரியங்கள். அப்போ இதில் அவள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுகிறதான காரியம் நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆனபடினாலே இது வந்து எத்தியோப்பியன் குயின் அப்படின்ட்டு சொல்லுகிறதான ஒரு காரியம். வேதத்திலிருந்து நான் ப்ரூஃபை காமிக்கிறேன் அப்படின்றவங்க எடுத்து சொல்லுகிறதான ஒன்று. பட்டு தெரியல நமக்கு, சரியா? தெரியாததெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விட்டுடலாம். ஆனால் சாலமோன் வந்து ரொம்ப, ஆனால் சாலமோன் இப்படி கொடுக்குறவனா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துன்னா நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இப்போ இந்த ஈராமுக்கே அவன் சரியாக கொடுத்த மாதிரி தெரில. 20 பட்டணங்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலிலேயா பகுதியில் கொடுத்தான். அவன் ஆக்சுவலாக கொடுக்கக்கூடாது. எவ்வளோ கோல்டு வேணா கொடுத்துருக்கலாம், ஆனால் தேசத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தான். அவன் அதில் வந்து அவ்வளோ ஹாப்பியும் கிடையாது. அப்போ சாலமோன் வந்து ராஜாக்கள்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கலாம் முடியாது ஆக்சுவலாக. அப்போ அவ்வளோ வெகுமதிகளை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ன பண்ணியிருக்கா, விருப்பப்பட்டு கேட்டதெல்லாம் அவளுக்கு வந்து அவன் கொடுத்தான். அப்புறம் பரிவாரங்களோடு கூட தன் தேசத்துக்கு திரும்பி போனாள் என்று ஒரு வசனத்தில் முடிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ல விருப்பப்படாத காரியங்கள் வேதத்தில் வராது, அது அவசியமும் கிடையாது. 14 சாலமோனுக்கு வியாபாரிகளினாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னை அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையாயிருந்தது. ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் என்ன பண்ண, வியாபாரிகள் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் லேவி உள்ளே வந்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தேசத்துக்குள்ளே வந்து வியாபாரம் பண்ணணும். அந்த போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு மெயின் போர்ட்ஸ் தான். போர்ட்ஸ்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுவாங்க. அப்போ உள்ளே என்ட்ரு பண்ணி வரும்போதே வியாபாரிகள் என்ன பண்ணணும், பணத்தை வந்து கொடுப்பாங்க. டேக்ஸ் வந்து அவங்க கொடுத்தாகணும். அப்போ அதில் பயங்கரமான பைசா கிடைக்கும். சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னை அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666. அது என்ன ஒவ்வொரு வருஷத்துக்கு இது எப்படி வரும் அப்படின்னா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கோல்டு மைன் வந்து வச்சிருக்கணும் இல்லை. இது வந்து ரெகுலராக வந்து லெவிலையும் மற்ற இதுலேயும் வருகிறதான அந்த பொன், ரெகுலராக வருகிறதான அந்த பொருட்கள் இல்லாமல் இவனுக்கு வேற இவனுடைய பிஸ்னஸ்ல இருந்தோ அல்லது மைண்ட்ஸ்ல இருந்தோ ஏதோ வருதுன்னு அர்த்தம். அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக 666 போட்டிருக்கு. இதுக்கு ஒரு வெளிப்படுத்தல தான் அந்த நம்பரை நம்ம பார்ப்போம். அப்படினால இவன் வந்து அந்தி கிறிஸ்து அப்படின்றதான மீனிங் அல்ல. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 666 தாலந்து நிறைப்பான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல இந்த இது மாத்திரமே அவனுக்கு ஒரு $1 பில்லியன் மேலே வந்து இந்த பைசா வருது. சாலமோன் ராஜா அடித்த பொன் தகட்டால் 200 பரிசைகளை செய்வித்தான். ஒவ்வொரு பரிசைக்கு 600 சேக்கல் நிறைபொன் சென்றது. அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களை செய்வித்தான். ஒவ்வொரு கேடகத்திற்கும் 3 ராத்தல் பொன் சென்றது. இது நம்ம முன்னாடி பார்த்தோம் நம்ம. ஏன்னா அவன் அரண்மனை கட்டும் பொழுது அவன் லீபனோன் அந்த ஃபார்ம்ல ஒரு அரண்மனை, ஃபாரஸ்ட்ல ஒரு அரண்மனை கட்டினா அதுல இதெல்லாம் வச்சான் அப்படின்ட்டு பார்க்கும்போது இதை பார்த்தோம் நம்ம. அவைகளை ராஜா லீபனோன் வனம் என்னும் மாளிகையிலே இவைகள் எல்லாம் என்ன பண்றான், வைக்கிறான். ராஜா தந்தத்தினால் ஒரு பெரிய சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். தந்தம் அதை வந்து பசும்பொன் தகட்டினால மூடுறான். அந்த சிங்காசனத்துக்கு 6 படிகள் இருந்தது. ஸ்டெப்ஸை இப்படி ஏறிய போனோம் 6.
6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாய் இருந்தது. உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மானங்களை இப்படி இந்த ஆம் ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, கை சாய்மானங்கள் இருந்தது. சில டைம்ல இங்கிலீஷ் ஈஸி போல இல்லை, ஏன்னா நம்ம இது பயன்படுத்தாதனால பிரச்சனையா இருக்கு. கை சாய்மானங்கள் ஆக்சுவலாக எப்படி வாசிக்கணும், கை சாய்மானங்கள் இல்லை இருந்தது. 2 சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது. இப்படி 2 பக்கமும் 2 சிங்கம். அதனாலதான் அது பேர் வந்து சிங்காசனம். அதனால அதனுடைய பேர் சிங்காசனம் கிடையாது. என்ன அப்படி சொன்னா ரூலர் அப்படின்றதுக்கு பேர் தான், அதனாலதான் சிங்காசனம், அந்த அதிகாரத்துக்கு தான். 6 படிகள் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்பட இல்லை. அப்ப பாத்துக்கோங்க, அந்த நாட்கள்ல இருந்தா, அதுக்கப்புறம் வேற ராஜ்யங்கள்ல இருந்துச்சா நமக்கு தெரியாது. ஆனா இது வந்து அந்த ஸ்டெப்ஸ் 12 சிங்கங்கள் இங்க வந்து இப்படிப்பட்டதான ஒரு சிங்காசனத்துல தான் யாரு உட்கார்ந்துருந்தா, சாலமோன் ராஜா உட்கார்ந்து ராஜ்யபாரம் பண்ணினார். இது இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஆண்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது, அவனை பார்க்கிலும் இந்த பூவெல்லாம் நன்றாய் உடுத்தி இருந்ததாக ஆண்டவர் சொல்றாரு, மேன்மையா இருந்ததாக ஆண்டவர் சொல்றாரு, நல்ல ஒரு லைஃப் வாழ்ந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. 21 ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பானபாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோன் மனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசும் பொண்ணுமாய் இருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. என்னன்னா இது நம்மளால ரொம்பலாம் ஆராய்ந்து பார்க்க முடியாது, இதுக்குன்னு ஆராய்ந்து பார்க்கிறவர்கள்லாம் இருப்பாங்க. இப்போ இந்த பழைய நாட்கள், பழைய இதில் காணப்பட்டதான அந்த கரன்சி, அந்த நாட்களில் வந்து என்ன வேல்யூ இருந்திருக்கும் ஒன்றும் அப்படி ஆராய்ந்து பார்க்கவர்கிட்ட சொன்னால் இதெல்லாம் எக்ஸாக்டாக என்ன பண்ணுவாங்க. இல்லை ஆக்சுவலாக அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, பெரிய ப்ரொஃபஸர்ஸ், பெரிய சயின்டிஸ்ட், இந்த காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரிகளாக இருக்கிறவங்கன்னா சூப்பராக, நமக்கு வந்து ரொம்பலாம் டீப்பாலாம் போக முடியாது. அவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா இதெல்லாம் அவங்க எலாபரேட் பண்ண பார்த்தாங்கன்னா, இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவங்க வந்து புக்கை போட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக போட்டுருந்துருப்பாங்க. நமக்கு அதை படிக்கிறதுக்குலாம் டைம் கிடையாது. அப்போ வந்து தெரியும் சாலமோனுடைய மேன்மை எப்படியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளியினால் ஒன்றுமே செய்யப்படலை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோட கூட தர்ஷீஷின் கப்பல்களும் இருந்தது. இதுவும் அடுத்தது தர்ஷீஷ் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இப்போ அந்த பேர் இல்லை, நமக்கு எங்கன்னு தெரியாது. தர்ஷீஷ்ன்ற பேர் எங்க நம்ம பார்ப்போம், இன்னொரு இடத்துல யோனால பார்ப்போம். யோனால வந்து தர்ஷீஷ் கப்பல் ஏறி தர்ஷீஷ்க்கு தப்பிச்சு போறதுக்கு யோனா வந்து பார்த்தான். எந்த இடம்னு தெரியல. வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேத வல்லுநர்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது சொல்லுகிறதான காரியம், ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த நேம்ல எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஸ்பெயினில் அந்த சதர்ன் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தர்ஷீஸ் இருந்திருக்கும் அப்படின்ற நம்ம யூரோப், ஓகேவா? இல்லை அப்படின்னா துருக்கி தேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும் அப்படி சொல்கிறாங்க. நமக்கான தெரியல, ஏன்னா அந்த பேர் இப்போ இருந்தால் பரவாயில்ல சொல்லலாம், இல்லைன்னா வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கல எங்கே இருக்குன்ட்டு. பட் ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் சைடு இருந்திருக்கலாம். தர்ஷீஷ் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம், சரி, தர்ஷீஷ் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். இன்ட்ரெஸ்டிங். அப்படின்னா தர்ஷீஷ் எங்க இருந்துச்சு? மயில்கள் இருக்கிறதான தேசம் வந்து எது? எந்த தேசத்துல நீங்க மயில்கள் பார்க்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் தான் மயில்களை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இல்லை இந்தியா, ஸ்ரீலங்கா இந்த பகுதியில் தான், இல்லை சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தான் பார்க்க முடியும். மலேசியா இந்த பக்கம்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தர்ஷீஷ்ன்றது இந்த பக்கம் இருந்திருக்குமா தெரியாது. இந்த ஆராய்ச்சிக்கே விட்டுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் யானை தந்தங்கள், யானை வந்து எங்கே அதிகம் அப்படின்னு சொன்னால் ஏஷியாவில் தான் யானைகள் வந்து அதிகம், இல்லைன்னா ஆப்பிரிக்காவில் யானைகள் அதிகம். ஆப்பிரிக்கா இல்லைன்னா ஏஷியா. அப்போ குரங்குகள்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஏஷியா இல்லைன்னா ஆப்பிரிக்கா கான்டினென்ட்டில் தான் குரங்குகள் வந்து மற்ற இடத்துலையும் இருக்கும், பட் ஆனால் இந்த இடத்துல தான் அதிகம். ஆனால் மயில்கள்னு சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு ஆப்பிரிக்காவில் இருக்கான்னு எனக்கு தெரியல, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஏஷியாவில் உண்டு. அப்போ இந்தியாவை மீன் பண்ணுதா தெரியல. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். சகல ராஜாக்கள், அவனுடைய பீரியட்ல இருந்து சகல ராஜாக்களை பார்க்கிலும் சாலமோன் வந்து ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான்.
சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும், சாலமோனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னவே வந்து ஷேடோ ஆஃப் கிரைஸ்ட் இல்லையா? சாலமோன் வந்து இன்னவே ஷேடோ ஆஃப் கிரைஸ்ட் ஆக்சுவலா. அப்போ சாலமோனுடைய முக தரிசனத்தை தேடினார்கள், சாலமோனுடைய ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேடினார்கள், அவனை தேடி வந்தார்கள் அப்படின்றதான காரியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிரைஸ்ட் குறிக்குதுன்னு. எப்படி யோசேப்பு போல, யோசேப்பு வந்து கிரைஸ்டுடைய ஒரு ஷேடோ, மோசே ஒரு ஷேடோ, யோசுவா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நிழல். அப்படி அதே போல் இப்போ அவனுக்கு வந்து யோசேப்புக்கு ஒரு பேர் வைப்பாங்கள்ல, என்ன பேர் வைப்பாங்க? சாத்நாத் பன் சாத்நாத் பனேயா. சாத்நாத் பனேயானா ரட்சகன் அர்த்தம். அப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து வேதம் அவனை குறித்து சொல்லியிருக்கோம், அவர் இஸ்ரவேலர்களுக்கு அவன் ரட்சகனாக காணப்பட்டான். கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலை காப்பதற்காக அவனை என்ன பண்ணாராம், ஏற்கனவே அங்கே கொண்டு போய் வச்சிருந்தாரு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கோம். இஸ்ரவேலருக்கு மாத்திரமில்ல, எகிப்தியர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரட்சகனாய் காணப்பட்டான். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பஞ்ச காலத்திலே அவர்களை ஜீவனோடு காக்கும்படியான ஒரு ரட்சகனாய் வந்து அவன் காணப்பட்டான். இது தெரிஞ்சு அவன் பேரை வச்சானா என்னன்னா நமக்கு தெரியாது. பட் ஆனால் அவனுக்கு வந்து அந்த மொழியில் வைத்த பெயர் வந்து சாத்நாத் பனாயாவா? ஓகே. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவனும் வந்து சாலமோனும் சில விஷயங்களிலே அவன் வந்து ஷேடோ ஆஃப் கிரைஸ்ட். 25 வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தவர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். இது வந்து காணிக்கையா வந்து இவனுக்கு வரும். சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள், 1400 ரதங்கள். 1400 ரதங்கள்னா எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா இது வந்து பெரிய மிகப்பெரிய படைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் வேணும்ல. சாலமோன் வந்து பெரிய நிறைய யுத்தங்கள்லாம் பண்ண மாதிரியே நம்ம வேதத்தில் பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னாங்க, சமாதானமான சூழ்நிலையை நான் வந்து உனக்கு தருவேன் அப்படின்ட்டு கர்த்தர் சொன்னாங்க. பெரிய யுத்தமெல்லாம் இவன் பார்க்கல. தாவீதுட்டெல்லாம் இவ்வளவு ரதங்கள் எல்லாம் தாவீதினுடைய லைஃப்ல அவன் நிறைய யுத்தங்களை செய்தவன், அவன்கிட்ட கிடையாது. ஆனால் சாலமோன் வந்து அவ்வளவு ரதங்களையும் குதிரை வீரரையும் பார்த்தீங்கன்னா சேர்த்தான். மிகப்பெரிய ஒரு படம் இருந்ததுனால ஒருவேளை ஜனங்க ராஜாக்கள்லாம் பயந்து விட்டு சண்டைக்கு வரலையா? அல்லது வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் கர்த்தர் வந்து சொன்ன மாதிரி இவனுக்கு விரோதமாக ஒருவர் எழுமாம பார்த்து கொண்டார்களா? எப்படி இந்த காரியம்? இது ஒரு ஸ்டடி. நீங்கள் தான் இதை வந்து யோசித்து பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரியத்தை சொன்னாங்க, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இவன் பண்ணான். சில வசனங்களை பார்த்துட்டு நம்ம அதுக்கு போவோம். 26 திரும்ப வாசிக்கிறேன். சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது, 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும், ரதங்களை வைக்கிறதுக்கு பட்டணம், அவர்கள் எருசலேமில் தன்னிடத்திலும் வைத்திருந்தான். எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்களைப் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். புடவை கட்டுறதுக்காக இல்லை. புடவைனா என்ன மீனிங்னா, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குல்ல பார்த்தீங்களா, இதெல்லாம் புடவைன்னு தான் சொல்லப்படும்ண்ணே. அப்போ புடவைகள் என்றதுனா சுற்றுகிறதற்கு, டெக்கரேட் பண்ணுகிறதற்கு. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ் எப்படி, இப்போ டர்பன் போடுறாங்கல்ல, இது நீங்கள் டர்பனை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், சிங்கெல்லாம் போட்டிருக்காங்களே, அது ஒரு புடவை மாதிரி என்ன பண்ணும், நீளமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அதுக்கு மேல் கட்டுறது வேட்டின்னு பேர் வச்சுருக்கோம். அது நார்மலாக பார்த்தீங்கன்னா அது என்ன ஒரு புடவை மாதிரி தானே இல்லையா? அப்போ புடவை அப்படின்றது வந்து ஒரு காமனான அது இந்த நாட்களில் வந்து பெண்கள் உடுத்துகிறதான சேலைக்கு மட்டும்தான் அந்த பெயரை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி அல்ல, தறியில் வந்து அப்படி பின்னி வருகிறதான அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, புடவை. அப்படி எடுத்துக்கோங்க. 28 சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். அப்படியானால் அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக அவைகள் இருந்திருக்கிறது. ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலை கிரயத்துக்கு வாங்கினார்கள். எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலை 600 வெள்ளிக்காசும் ஒவ்வொரு குதிரையின் விலை 150 வெள்ளிக்காசுமாய் இருந்தது. இந்த பிரகாரம் ஏத்தியரின் ராஜாக்கள் எல்லாருக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும்
அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. விஷயம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இவர் ட்ரேட் பண்றாரு, பிசினஸ் பண்றாரு. இவர் அங்க வந்து ஒரு விலை பேசி என்ன பண்றாரு, எகிப்துல இருந்து எல்லாத்தையும் என்ன பண்றாரு, இவர் வாங்குறாரு. வாங்கி ஏத்தியரின் ராஜா, சிரியாவின் ராஜாக்கெல்லாம் யார் மூலமா தான் போகணும்? இப்ப சாலமோன் மூலமா தான் போகணும். நேரம் ட்ரேடே பண்ண முடியாது, அங்க கிடைக்காது. எல்லாத்தையும் வாங்குறாரு, அவ்வளவு பைசா வச்சிருக்காருல்ல. இப்படி விட்டவர் பாருங்க அவரு. சரி, இப்ப இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னாங்கன்னு சொன்னால ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தது தான், திரும்பவும் வாசிக்கலாம். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். அவன் 15லிருந்து வாசிக்கலாம். உன் தேவனாகி கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. இதெல்லாம் பர்ஃபெக்டா சாலமோனுடைய லைஃப்ல நடந்தது. ராஜா தான் ஏற்படுத்தினார், ராஜா தான் அழைத்தாரு, சகோதரருக்குள்ளார அவன் ஒருவன் தான், அந்நியன் கிடையாது, எல்லாம் ஓகே. அடுத்தது தாவீதா இருந்தாலும் சரி, சாலமோனா இருந்தாலும் சரி, எல்லா ராஜாக்களுக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கானே, அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்துக்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே. ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எகிப்துக்கு திரும்ப எதுக்கு போகக்கூடாது அப்படின்றாருன்னா, இந்த குதிரை வாங்கறதுக்கு, ட்ரேடிங்க்கு வந்து அங்க போகக்கூடாது அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றார். இவன் ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எகிப்துல இருந்து குதிரை வாங்குறான். ஏன் அப்படின்னு சொன்னா, பெஸ்ட் ஹார்சஸ் வந்து அங்க கிடைக்கும். அதனால என்ன பண்றான், அங்க இருந்து அவன் வாங்கிட்டு வரான். ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது பிசினஸ்க்காக அவன் பண்றேன்னு சொல்லிக்கலாம். எகிப்துல இருந்து வாங்கி நான் வந்து என்ன பண்ணலாம், நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க வந்து இத்தனை 1400 ரதங்கள் அப்படின்னு சொன்னா கூட, அந்த ரதங்களை வாங்கி இவன்ட்ட ஸ்டாக் எப்பயுமே இருக்கும். கார் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஏஜென்சி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வெளியில வேற எங்கேயாவது வாங்க முடியுமா அப்படின்னா, ஏஜென்ட் தவிர நீங்க இந்த காரை வந்து யார்ட்டையுமே வாங்க முடியாது. ஏஜென்ட் யாருக்காவது சப் ஏஜென்சி கொடுத்துருந்தா தான் அவங்கள்ட்ட இருந்து என்ன பண்ண முடியும், நீங்க வாங்க முடியும். எங்க வாங்கினாலும் அந்த குறிப்பிட்ட தொகை வந்து எங்க போயிடும் அப்படின்னு சொன்னா, இங்க யார் ஏஜென்சி எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு போகும். அப்போ ஒவ்வொரு கார் விற்கும் போதும் எங்க போகும், அதனுடைய டீலர் தான் ஏஜென்ட் சொல்றேன். அடுத்தது யார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இது பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த பைசா வந்து எங்க உலகத்துல எங்க வாங்கினீங்கனாலும். இப்போ சிகரெட் என்ன பார்த்தீங்கன்னா, சிகரெட் ஒருத்தன் எங்கேயாவது சிகரெட் குடிப்பான் ஒரு கிராமத்துல. அந்த சிகரெட் ஒருத்தன் வாங்கி குடிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு பைசாவா இருந்தா கூட அந்த பைசா வந்து மேனுஃபேக்சரருக்கு, அது தயாரித்தவனுக்கு போகும். இவ்வளோ பைசா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீலருக்கு வந்து போகும். அப்போ டைரக்டா கனெக்டே ஆகிருக்க மாட்டாங்க. பைசா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக அவன் செயல்பட்டு இருக்கான். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், கர்த்தர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை என்ன பண்ணான், அவன் செய்தான். என்ன நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் இதுல இருந்து? சாலமோன் இப்படிலாம் இருக்கு. ஏன்னா பயங்கரமான டெஸ்ட் சாலமோனுக்கு. என்னன்னா, பொன்னும் வெள்ளியும் அப்படி குவிந்து கிடக்குது அவனுக்கு. அவ்வளோ வருது, நம்ம பார்க்குறோம். அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கிடைக்குது. இப்போ இதெல்லாம் இந்த கப்பல் பிஸ்னஸும் சரி, இந்த மாதிரி ட்ரேடிங்கும் சரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் இவ்வளவு பணம் இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம், வாங்கலாம், அல்லது இதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணலாம். இவ்வளோத்தையும் என்ன பண்ணலாம், அவன் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெரிய டெஸ்ட், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நிற்கிறதா அல்லது இந்த பிஸ்னஸை செய்து. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக, அதாவது அவனுக்கு தெரிஞ்சதான அந்த இது ஃபுல்லாகவே, லேண்ட் பரப்பு முழுசுமே வந்து பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய கண்ட்ரோலில் இருந்திருக்கும். உன்னை விற்கிறது வாங்குறது எதுனாலும் இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போக முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் இருந்திருக்கும். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், இவனுக்கு என்ன பெரிய டெஸ்ட் காணப்படுதுன்னா, இப்போ குதிரை வாங்குறது, ரதங்களை வாங்குறது, படையை சேர்க்கிறது, குதிரை வீரர்களை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறது, ரெக்ரூட்டிங் தான் அது. அப்படி வாங்கி படையில சேர்க்கிறதுன்றது இவனுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா ஈஸி, பைசா வந்து ஈஸி. ஆனால் கர்த்தர் ஸ்பெசிஃபிக்காக சொல்றாரு, நோ அப்படின்றாரு. நீ நிறைய குதிரை வீரர்களை சேர்க்கக்கூடாது, குதிரைகளை நீ வாங்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்ற. அதுக்கு என்ன ரீசன்? ஒண்ணுமே இல்லாத ராஜானா ஓகே. இப்ப தாவீது மாதிரி அங்கங்க ஓடி 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 வந்து பாத்தீங்கன்னா யுத்தமா பண்ணிட்டு இருக்க ராஜாவால இவ்வளவெல்லாம் என்ன பண்ண முடியாது, சேர்க்க முடியாது. அதன் மத்தியிலும் அவன் வந்து ஆண்டவருக்காக, ஆலயத்துக்காக நிறைய வந்து சவதரித்து அவங்க பக்கம் வச்சுட்டு இருந்தான். அவன் ஒருத்தன். இவனுக்கு பயங்கர பீஸ், சுத்தி வந்து எல்லா நேரத்திலும் இவனுக்கு சமாதானம் காணப்படுகிறது. மாத்திரமல்ல, இவனுடைய புகழ் கீர்த்தி வந்து எல்லா இடத்துக்கும் பரவுது. எல்லாரும் இவன் முக தரிசனத்தை தேடுறாங்க.
அப்படி இருக்கும்போது இவன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐஸ்வர்யமும் ஞானமும் பெற்றவனாய் காணுவான். ஞானம் வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம்ல. என்னன்னா ஷேபா தேசத்தினுடைய ராணியினுடைய ராஜஸ்திரிக்கு பதிலும் சொல்லலாம். அதை பிஸ்னஸில் போட்டு பைசாவை என்ன பண்ணலாம், எடுக்கலாம். உலகத்தை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா பணம் இருக்குது, ஞானம் இருக்குது, ஆட்கள் இருக்காங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இவனை கேட்டாலே இவனை வந்து பயப்படுறாங்க, இவனை பார்க்கணும்னு விரும்புகிறாங்க. அப்போ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். எவ்வளோ பெரிய டெஸ்ட்டாக இவனுக்கு இருந்திருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஈஸியாக பெரும்படியாக இவன் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கலாம். இந்த பக்கம் அவனுக்கு வந்து எதிராக வரக்கூடியதான பெரிய ராஜா அப்படின்னு சொன்னால் அது வந்து எகிப்து ராஜா தான். அவன் என்ன பண்ணிட்டான், எகிப்து ராஜாவுடைய மகளையும் விவாகம் பண்ணிட்டான். நீங்கள் போன இதில் பார்ப்பீங்க, எகிப்து ராஜா இவனுக்கு சப்போர்ட்டாக வந்து என்ன பண்ணால், ஒரு இடத்துல இருக்கிறதான பட்டணத்தை பிடித்து அதை சுட்டரித்து அதை வந்து என்ன பண்ணால் அவளுக்கு ஸ்திரீதனமாக கொடுத்தானா என்னமோ வரும் இல்லையா, தன்னுடைய மகளுக்கு வந்து அதை கொடுத்தான். சாலமோன் வந்து அதை பட்டணத்தை திரும்ப என்ன பண்ணுறான், எடுத்து கட்டுறான். இது இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள கலிலேயா பகுதியில் காணப்படுகிற ஒரு பட்டணம். கலிலேயோ சமரியாவிலேயோ காணப்படுறதான ஒரு பட்டணம். என்ன பேர் அது, கேசேரா, கேசேர் என்னமோ வரும் அது. ஓகே, கேசேர் பட்டணம் என்னமோ வரும். எனிஹோ, அப்போ இவனுக்கு விரோதமாக யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவனுடைய லைஃப்பில் யாருமே கிடையாது, யாருமே எழும்ப முடியல. அப்படி இருக்கும் பொழுது இவனால் வந்து இந்த குதிரைகளையும் இதையும், ஏன்னா ராஜாக்களுக்கு வந்து அது மிகவும் ஒரு ப்ரைடை கொடுக்கறதான ஒரு காரியம். என்னன்னா ராஜாவுக்கு நிறைய குதிரைகளும் ரதங்களும் நிறைய படை வீரர்களும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பட்டணங்களும் இருக்கிறது. ராஜாவுக்கு வந்து அது பெருமையை கொடுக்கும். ஆனால் கர்த்தர் வந்து அதுக்கு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன தெரியுமா, நீ என்னை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சொல்றாரு. என்ன நீ சார்ந்து இருக்கணும், நீ இதெல்லாம் அதிகமாக சேர்க்கும் போது நீ என்ன பண்ணுவ, அதை சார்ந்து கொண்டு என்ன பண்ணுவ, உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதுவாக மாறிடும். கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள்ட்ட எல்லாத்தையும் பேசின ஒரே காரியம், நான் உங்களுடைய பலமாக இருக்கணும், ஐ ஷுட் பி யுவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு. இதை உணர்ந்ததான ஒரு மனுஷனா வந்து பார்த்தீங்கன்னா தாவீது இருந்தது நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் அவன் சங்கீதத்திலாம் கூட பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்னுடைய பலனாய் இருக்கிறார் என்று அவன் பாடுவான். லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி அவன் பாடுவான். ஆனால் சாலமோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட இக்கட்டுகள் மத்தியில் அவன் போகவே இல்லை. எப்பொழுதுமே செழிப்பு, எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுற்றிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய சமாதானம். அதன் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சாலமோனுக்கு தோணலை. இது வந்து ஒரு பெரிய டெஸ்ட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உடனே கம்பேர் பண்ணி நான் இப்படி நான் அப்படி நம்மள சாலமோன் மாதிரி வச்சிருந்தா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அப்படி இருப்போமா அப்படின்ட்டு. அதனால அவனை நீங்கள் கேவலமாக நினைத்து நீங்கள் என்ன பண்ண வேணாம், நீங்கள் யோசிக்க வேணாம். இப்படி இருந்தவன் என்ன பண்ணலாம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, ஏன்னா வர்றவன் சொல்லுவான்ல, பக்கத்து ராஜா பாரு எனக்கிட்ட வந்து இத்தனை சேரியட்ஸும் இத்தனை குதிரை வீரர்களும் இருக்காங்க, நீ வந்து இவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கிற, உன்கிட்ட வந்து இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லுவான். அப்படி சொல்லும் போது அவன் ஃப்ரெண்டு தான் ஈராமே கூட வந்து சொல்றான்னு வச்சுக்கோங்க, சாலமோனுக்கு எப்படி இருக்கும் உடனே வந்து இல்லையா. அது வந்து பாத்தீங்கன்னா எதை, ஈகோவை டச் பண்ணுகிறதான காரியம். ஒரு ராஜாவை ஈகோவை டச் பண்ணா என்ன பண்ணுவான் இல்லையா, அந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் அவனுக்கு காணப்படும். ஏழையான ஒரு ராஜா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. அப்ப நம்முடைய லைஃப்லயும் எவ்ரிதிங் கோஸ் வெல், நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும் போதும் நம்ம எதை மறந்து விடக்கூடாது என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு வந்து சில வார்த்தைகளை கொடுத்துருப்பாருல்ல, சில கட்டளைகளை கொடுத்துருப்பாரு. அதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒருபோது நம்ம பின்வாங்கக்கூடாது. அல்லது அதை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா நீங்க லைஃப்ல வச்சிங்க அப்படின்னா, நீங்க என்னதான் இருந்தாலும், இப்போ ஒரு ராஜா வந்து பேசுறான், என்னிடத்துல இவ்வளவு குதிரைகள் இருக்கு, உன்னிடத்துல இல்லையா. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து ஒரு பிஸ்னஸ் எனக்கு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட வந்து ஹோட்டல் இல்லை சரியா. அப்போ அவர்கிட்ட ஃப்ளைட்டில் வரும்போது ஒருத்தர் வந்து பக்கத்தில் இருக்கும்போது, இது என்னுடைய ஹோட்டல், உனக்கு வந்து ஹோட்டல் இல்லையா அப்படின் போது அவருக்கு வந்து அது வந்து இதாகி அது ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தார். இப்போ ஒரு குரூப் வச்சுருக்காரு, எனக்கு தெரியும், பர்சனலாக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். சரி, இது பாயிண்ட் கிடையாது. என்ன அப்படின்னா, இது வந்து அவங்களால முடியும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒய் நாட் வி ட்ரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அவங்களுடைய ஈகோவை டச் பண்ணும்போது இந்த காரியத்தை அவர்கள் எளிதாக அவர்கள் பண்ணுவார்கள். அப்போ சாலமோன் வந்து ஒரு மைட்டி மேன் எல்லா விஷயத்துலையுமே. அப்படிப்பட்டவனுடைய ஈகோவை டச் பண்ணால் அது என்னவாகும் அப்படின்றதான ஒரு காரியம் இருக்குது. ஆனால் அதன் மத்தியிலும் கூட அவன் என்னதான் பண்ணியிருக்கணும், தன்னுடைய தேவன் தன்னை இந்த இடத்துல உட்கார வைத்த. எப்படி அவன் ஆரம்பத்தில் எப்படி பேசுனா, தாவீது என்கிறதான தன்னுடைய ஊழியனுக்கு இப்படிப்பட்டதான ஒரு மகனை கொடுத்து அவருடைய சிங்காசனத்தில் என்னை உட்கார வைத்ததான இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய லைஃப் ஆரம்பத்தில் இப்படிதான்.
தாவீதினுடைய சிங்காசனத்துல எத்தனையோ பிள்ளைகள் காணப்பட்டோம், என்ன அங்க உட்கார வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நன்றியோடு கூட தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா வருஷங்கள் கடந்து போகிறது, பணம் பெருகுகிறது, புகழ் பெருகுகிறது. ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. அப்ப இதுல டீச்சிங்கே என்னன்னா, என்ன சூழ்நிலை காணப்பட்டாலும், எந்த நிலைக்கு கொண்டு போனாலும், எவ்வளவுதான் ஆண்டவர் நம்மளை உயர்த்தினாலும், இப்போ இவனெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா வேர்ல்டுல மிகப்பெரிய உயரம்னா ஃபர்ஸ்ட் வந்து டாப்ல அப்படி இருந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தை அதற்கும் மேலானது அப்படின்றத மனதுல இருந்து எடுத்து போடக்கூடாது. யார் தான் டெஸ்ட் பண்ணாலும், நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணாலும் கூட, நம்மளை தூண்டி விட்டாலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படக்கூடாது. நான் எப்படி இதை பார்க்கிறேன் என்று சொன்னால், இவன் இவ்வளவெல்லாம் எஃபர்ட் எடுத்து அடுத்த அதிகார ஆரம்பத்தில் நம்ம பார்ப்போம், சாலமோன் பார்வோனின் குமாரத்தையை நேசித்ததும் அல்லாமல் நிறைய பேர் கல்யாணம் பண்றான் அப்படி சொல்லி வாசிக்கிறோம். அப்ப பார்வோனுடைய குமாரத்தையை நேசித்து அவன் விவாகம் பண்ணினதற்கு முக்கியமான காரணமாய் நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, இவர்களுடைய அந்த ஓல்டு லைஃப், இவங்களுடைய மூதாதையர் லைஃப் பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய ராஜ்யத்துல இவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். இன்றைக்கு இவர்களுக்கு தேசம் கிடைத்து இவர்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் ராஜ்யத்தை ஆளுகிறார்கள். தாவீது சாலமோன் ஆக்சுவலா 4th கிங்ல, சாலமோன் 4th கிங், அப்சலோமுக்கு அப்புறம் இல்லையா 4th கிங். இப்போ பல வருஷங்களாக அவங்க ஆண்டுட்டாங்க, இவர்கள் நல்ல நிலையில இருக்காங்க. இப்போ அங்க பொண்ணு எடுத்தா எப்படி இருக்கும்? பார்வோனுடைய மகளையே, ஒரு நாள் பார்வோனுக்கு கீழே அடிமையா இருந்ததான கூட்டம் இன்றைக்கு பார்வோனுடைய மகளையே பாத்தீங்கன்னா பார்வோன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான் அப்படின்னு சொன்னா ப்ரைட் ஆக்சுவலா. புரியுதா உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் செய்யாம இருந்தா கூட கர்த்தர் பாத்தீங்கன்னா சாலமோனை சமாதானமாக இருக்கதான் பண்ணி இருப்பார். ஏனென்று சொன்னால் இவனை தெரிந்து கொண்டதனுடைய முக்கியமான நோக்கம் ஆலயத்தை கட்டுவதற்கும் தன்னுடைய ஜனங்கள் சமாதானமாக வாழ்வதற்கும் தெரிந்து கொண்டதான ஒரு ராஜா. அப்ப இதற்காக இவன் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி இப்படியெல்லாம் என்ன பண்ணிருக்கோம்னா ட்ரை பண்ணியிருக்கோம். நமக்கு அது ஒரு டீச்சிங் என்ன அப்படின்னு சொன்னா, நாம ஆண்டவருக்கு உதவி செய்கிறதாக நினைத்து என்ன பண்ணக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமான சில காரியங்களை பண்ணிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க கர்த்தருடைய வார்த்தையை ட்ரஸ்ட் பண்ணுங்க. அதே நேரத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு அது நிறைவேறுவதற்கு நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போது அது ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமானால் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இவன் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அது சாராளை முன்னிட்டும் கொடுத்ததுதான். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறக்கிறதான பிள்ளையை குறித்து நாட்கள் ஆகிறது, அவர்களுடைய நம்பிக்கை குறைகிறது, தங்களுடைய சரீரத்தை பார்க்கிறார்கள், இது ஒன்றும் நடக்க போறது கிடையாது, ஆகார் நீ சேர்ந்து ஒரு பிள்ளையை பெறு, அது என்னுடைய பிள்ளையாக நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்ட்டு என்ன பண்றா சாராள் சொல்றான். இது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நாட்கள் ஆகும் போது இவர்கள் என்ன பண்றாங்க, அந்த வாக்குத்தத்தத்தை முன்னிட்டு ஆண்டவருக்கு என்ன பண்றாங்க, ஒரு ஹெல்ப் பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இது வேடிக்கையா இருக்கிறது போல உங்களுக்கு இருக்கும், ஆனால் அவர்கள் ட்ரஸ்ட் பண்றது வாக்குத்தத்தத்தை ட்ரஸ்ட் பண்றாங்க. அதே நேரத்துல அவங்க என்னதான் பண்ணியிருக்கோம், எனக்கு சொன்னார் ஆண்டவர், இது எனக்கு செய்வார். அப்ப வேறு விதமாக பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை சாதிக்க பார்க்கும்போது மனம் என்ன சொல்லுகிறது, இது ஆண்டவருக்கு உதவியாக தான் இந்த காரியத்தை செய்கிறேன், அல்லது அந்த வாக்குத்தத்தத்தை சார்ந்துதான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று செய்தார்கள். அதை போலதான் சாலமோன் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய இருதயத்தை அவன் தேற்றி இருப்பான். என்னன்னா, ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுவேன்னு சொன்னாரே, இந்த பக்கம் இருந்து பாத்தீங்கன்னா அவன் வரக்கூடும், யாரு, பார்வோன் ராஜா எப்போ வேணாலும் வரக்கூடும் என்று சொல்லி என்ன பண்ணலாம், அங்க ஒரு அக்ரிமெண்ட்டை அங்க போடுவோம் அப்படின்ட்டு. அடுத்தது மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், ஏத்தியர்மாகிய அந்நிய ஜாதியார் அநேகம் ஸ்திரீகளை மேலும் ஆசை வைத்தான். சரி, இதானே ஒரு இது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீ எல்லா ராஜாவோட என்ன பண்ணலாம், ஏன்னா இவர்கள் பாத்தீங்கன்னா பெரிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிங்டமா மாறிடுச்சு. என்ன, இந்த ஜூடா கிங்டம் சொல்லக்கூடாது, இஸ்ரேல் கிங்டம். அது இவன் இருக்கும்போது முழு சமஸ்த இஸ்ரவேல். அப்படி கீர்த்தி எல்லாம் பெருகணும்னா யார் வேணாலும் என்ன பண்றாங்க, தங்களுடைய ராஜ்யத்தோடு கூட ஒப்புரவாகிறதுக்கு அது பாத்தீங்கன்னா மேரேஜ் அலையன்சஸ் காணப்பட்டுச்சு, அப்படி கொடுத்தாங்க. ஆனால் இவன் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணிட்டான், அவன் மனசுல என்ன நினைச்சிருப்பான், இது ஓகே, ஏன்னா இது சமாதானத்துக்கான உறவு தானே என்று சொல்லி அவன் நினைத்திருக்கலாம். அப்படித்தானே? ஏன்னா எப்படியா இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை செய்யும் போது கர்த்தர் பேசாம இருக்கவே மாட்டார். இந்த காரியத்தெல்லாம் அவன் பண்ணும்போது கர்த்தர் பேசியிருப்பார். என்ன அப்படி சொன்னா, இவ்வளவுக்கும் ஞானி, அவன் எதையும் மறக்க போறது கிடையாது. ஆண்டவர் பேசின வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அந்த உபாகமத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும்.
குதிரைகளை சேர்க்கும் போது, ரதங்களை வாங்கும் போது, அல்லது பிசினஸ் டீல போடும்போதும் அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தை வந்து அவனோட கூட பேசியிருக்கோம். அவன் என்ன பண்ணியிருக்கலாம்? குதிரைகளை வாங்கி, ரதங்களை வாங்கி, நான் என்ன பண்ண போல எனக்காக வைத்துக் கொள்ள போகிறது இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன்? யாருக்கு வித்தானா? ஏத்தியரின் ராஜாக்கள் எல்லாருக்கும், சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. வாங்கி இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விலைக்கு இப்படி விற்கிறது, டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்ற வேலையை என்ன பண்ணா அவன் பண்ணேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஸ்டாக்குக்கு வைக்கணும்ல, அதான் 1400 எப்பயுமே ரெடியா இருக்கணும்ல. அதுக்காக இடங்கள், பட்டணங்கள் எல்லாம் வைத்து என்ன பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும். இப்ப நீங்க கார் வாங்கினீங்கன்னா அங்கிருந்து வாங்கி அப்படியே கொடுத்துறது கிடையாது. என்ன பண்ணுவீங்க, நீங்க வாங்கி ஒரு இடத்துல ஸ்டாக்ல வச்சு அதை என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். அதுக்கான அட்வர்டைஸ் எல்லாம் நீங்க பண்ணணும். இங்கே தவிர வேற எங்கேயும் வாங்க கூடாது அப்படின்லாம் பேசணும் இல்லையா? அதான பிசினஸ். இப்போ வந்து கர்த்தருடைய வார்த்தையை மீறி இந்த காரியத்தை அவன் செய்தான். எனிகோ நிறைய விஷயங்கள் வந்து நான் பேசிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுது? என்ன நீங்க படிச்சீங்க சாலமோன்ட்டு இருந்து? அமேசிங்ன்றது ஒரு காரியம். அடுத்து அவ்வளோ அமேசிங்கா இருந்து, அவ்வளோ ஞானம் இருந்து, கடைசியில் என்ன பிரயோஜனம் என்பது அடுத்த பக்கம். எண்ட் ஆஃப் த டே சாலமோன் வந்து, அதாவது எண்ட் ஆஃப் த லைஃப், சாலமோன் என்ன இதுல இருந்து சாதித்து கொண்டான்? ஏன்னா வாழ்க்கையில கடைசியில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாம் வாழ்ந்தோம், முடிஞ்சது வாழ்க்கை, என்னத்த பெருசா, இதனால என்ன நமக்கு கிடைச்சது, என்னுடைய சோலுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு புரியுது எல்லாம் மாயை மாயை. நீங்க பிரசங்கி வாசிக்கணும்னா இதெல்லாம் படிச்சுட்டு சாலமோன் லிவ்ட் அன் அமேசிங் லைஃப் என்று சொல்லி நீங்க வாசித்து விட்டு நீங்க பிரசங்கிக்கு போய் வாசிக்கணும். ஏன்னா அதே சாலமோன் எழுதுனதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம், லைஃப் இருக்கு நமக்கு, கர்த்தருக்கு சித்தமான இல்லையா? அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இப்படி இருந்தா அப்படி இருந்தா, நீங்க ஒரு சில நேரத்துல இது போகும்போது நீங்க கற்பனைக்கு போயிருப்பீங்க, சாலமோன் மாதிரி ஒருவேளை இப்படி இருந்தா அப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு நீங்க போயிருப்பீங்க. ஆனா அப்படியெல்லாம் வாழ்ந்து கூட கர்த்தருடைய வார்த்தைகளை மீறின ஒரு மனுஷனாயிருந்தால் என்ன பிரயோஜனம்? என்ன நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க போறோம் அதுல அப்படின்னு சொல்லும்போது நத்திங் அப்படின்னு வரும், ஒன்றும் இல்லை இல்லையா? அதனாலதான் ஒரு வசனத்தை அவன் சொல்லும்போது, கிழவனாய் இருக்கிற, ஆலோசனை கேளாத கிழவனாய் இருக்கிற ராஜாவை பார்க்கலாம். நான் அது நிச்சயமா நினைக்கிறேன் இவன் தன்னை வைத்து எழுது. ஏன்னா இவன் இளராஜாவும் இருந்தான், இளமையும் இருந்தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இளமையா காணும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற வருஷம். அப்புறம் வருஷங்கள் ஆகுறது, ஐஸ்வர்யம் பெருகுகிறது. இவன் வயதாகி காணப்படும் போது ஐஸ்வர்யம் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி யாருமே கிடையாது உலகத்துல, அந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் ஆயிடுச்சு. ஆனா ஆலோசனை கேளாத மனுஷன் ஆயிட்டான். யாருடைய ஆலோசனைய? இவனுடைய தலைவர், இவனுடைய தேவனுடைய ஆலோசனை கேட்க முடியாததான ஒரு நிலைக்கு வந்து அவன் போயிட்டான். அவன் சொல்லுகிறான், அப்படிப்பட்டதான ஒரு ராஜாவை பார்க்கிலும் இளைஞனான தரித்திரனே வாசி பெட்டர் அப்படின்னு சொல்றான். இதான் நிறைய படிக்கலாம் நீங்க சாலமோன்ட்டு வந்து. சாலமோனுடைய ஹிஸ்டரியை நீங்க வந்து இந்த நாளாக முறைக்கு படிச்சுட்டு அப்புறமேட்டா நீங்க போயிட்டு பிரசங்கிய, நீதிமொழிகள் பிரசங்கிய நீங்க படிக்கணும். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துருக்கிறான். சிலர் நினைக்கலாம் ஒரு லைஃப் தானே, வாழ்ந்துட்டு போவோமே சாலமோன மாதிரி, 1% வாழ்ந்தா கூட போதும் அப்படின்னு ஒருவேளை நினைச்சிடலாம். ஆனா எங்க போய் சேரும் நம்மளுடைய ஆத்மா? சிந்தித்து பார்க்கணும்ல. ஆஃப்டர் லைஃப் எங்க போய் சேரும்? சாலமோன் ஃபார்ச்சுனேட்லி மனம் திரும்பியிருப்பான்னு நான் நம்புறேன். ஆனா அப்படி இல்லைன்னா இல்லையா, எல்லாருக்கும் பழமொழியாதான் இருப்பான் அவன். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு. அதனாலதான் ஆண்டவர் கடைசியில சொன்னாங்க சிம்பிளா, அவனை பார்க்கிலும் இந்த பூக்களும் இவங்களும் நன்றாய் உடுத்தி இருந்தது சாலமோனை பார்க்க, மெய்யாகவே நான் சொல்றேன் அப்படின்னாரு. அப்படின்னா இட் ஹஸ் லிவ்ட் a better life than சாலமோன் அப்படி சொல்றாரு. ஆனா நம்மளால அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது ஒரு பெர்ஃபெக்டான லைஃப் வந்து அது வாழ்ந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப சாலமோன் வந்து ஒரு பெர்ஃபெக்டான லைஃப் அவன் வந்து வாழலை அப்படின்றாரு. அதனுடைய அர்த்தம் அப்படித்தானே இல்லையா? 6ஆம் அதிகாரத்துல அந்த ஒரு ஆங்கிள் நீங்க அதை பாருங்களேன். 29வது வசனம், 6:29, 28. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கவலைப்படக்கூடாது, கர்த்தரை நம்பி காரியங்களை பண்ணணும் அப்படின்னும் போது இதுல ஆழமான டீச்சிங் இருக்கு பாருங்களேன். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும்
அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி சொல்றார். அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புஷ்பம் புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்னென்ன படிக்கிறோம் அதுல இருந்து? அப்படியானால் காட்டு புஷ்பம் அல்லது ஒரு புல் என்பது அது ஒரு பெட்டர் லைஃப்பை வாழ்ந்து விட்டு போனது. சாலமோன் பார்த்தீங்கன்னா நான் விரும்பினதான அந்த ஒரு லைஃப் அவன் வாழலை. அவனுக்கு ஒரு லைஃப்பை கொடுத்தேன், அவனுக்கு எல்லாம் கொடுத்தேன். ஆனாலும் இவைகளை பார்க்கணும் நல்ல ஒரு வாழ்க்கையை சாலமோன் என்ன பண்ணல, வாழலை. இப்போ நம்ம வாசித்து வந்ததெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா எல்லாம் நிறைய கிடைக்குது, ஆனபடினாலே ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நிறைய சேர்க்கிறான். என்ன அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையின் மேலும் கர்த்தரின் மேலையும் வைக்கிற நம்பிக்கையை பார்க்கிலும் தன்னுடைய பலத்திலும் ஐஸ்வர்யத்தின் மேலேயும் நம்பிக்கை வைப்பது சாலமோனுக்கு பெருசா காணப்பட்டுச்சு. ஆனா இந்த புல்லு பூண்டு இவைகள் பார்த்தீங்கன்னா யாரை சார்ந்து இருந்தது, என்ன பண்ணுச்சு, உழைத்ததா நூறுத்ததா, எப்படி பார்த்தீங்கன்னா அதனுடைய லைஃப் காணப்பட்டுச்சுன்னு ஆண்டவர் கேட்குறாங்க. அது ஏதாவது கவலைப்பட்டுச்சா, இல்லை அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் நம்ம அந்த ஆங்கிளில் பார்க்கவே மாட்டோம்ல. அவர் அதான் கேட்குறாரு, சாலமோனுக்கு நான் அவ்வளவு கொடுத்தும் அவ்வளவு பாதுகாப்பை தந்தும் சுற்றிலும் அவ்வளவு ஜனங்களை வைத்தும் அவன் என்னை நம்பாதபடி என்னுடைய வார்த்தைகளை மீறி குதிரைகளையும் ரதங்களையும் அநேக ஸ்திரீகளையும் சேர்த்து தான் ரொம்ப பாதுகாப்பாக இருந்ததாக அவன் எண்ணினான். ஆனால் இந்த புல்லோ பூண்டோ பூவோ அவைகள் யாரை நம்பி அவைகள் ஜீவித்தது? they lived a better life than Solomon அப்படின்றார். புரிஞ்சா? சரி, ஆமென்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. சரி, யாராவது ஒருத்தர் ஏதாவது கேள்வி இருக்கா?